22வது அரசியலமைப்பு திருத்தம் இந்த மாதம் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மல்வத்து அஸ்கிரிய பீட மகாநாயக்க தேரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களா என்ற சர்ச்சை தற்பொழுது நிலவுகின்றது. ஜம்மியத்துல் உலமா 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு பச்சை சமிச்சை காட்டியிருக்கின்றதா? இந்த விடயங்கள் சம்பந்தமாக இன்று நாங்கள் ஆராயிருக்கின்றோம். நமக்கு தெரியும், அரசியலமைப்பிலே 22வது அரசியலமைப்பு திருத்தம் அதாவது நீதிபதிகளினுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பு தொடர்பிலான திருத்தமாக இது அமைகின்றது. குறிப்பாக உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுடைய வயதுகளை ஓய்வு பெறுகின்ற வயதுகளை அதிகரிப்பு தொடர்பிலான விடயமாக அமைகின்றது. அதே போன்று ஏனைய நீதிமன்றங்களும் நீதிபதிகளுடைய வயதை அதிகரிப்பு தொடர்பிலான சட்டத்திலும் அரசாங்கம் திருத்தத்தை மேற்கொள்ள இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே உயர்நீதிமன்ற நீதியரசனுடைய ஓய்வு பெறும் வயது 67ஆக அதிகரிக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று அப்பீல் கோர்ட்டுடைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசனுடைய ஓய்வு பெறும் வயது 65ஆக அதிகரிக்கப்பட இருக்கின்றது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் வயது 63ஆக அதிகரிக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று மாவட்ட மற்றும் நீதவான் நீதிமன்ற நீதவான்களுடைய ஓய்வு பெறும் வயது 62ஆக அதிகரிக்கப்படவிருக்கின்றது. ஆகவே இந்த விடயம்தான் தற்பொழுது இலங்கை அரசியலிலே பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக நீதித்துறையிலே காணப்படுகின்ற பல்வேறு சிக்கல்களை தீர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக அரசாங்கம் கூறுகின்றது. குறிப்பாக தற்பொழுது வழக்கு விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே தற்போது வழக்கு விசாரணைகளை மேற்கொள்கின்ற நீதிபதிகளுடைய நீதியரசர்களுடைய ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளால் அதிகரிக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாக இருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் பிரதானமாக நாட்டில் இருக்கின்ற இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய அதிக அளவிலான உறுப்பினர்கள் அண்மையிலே கொழும்பிலே ஒன்று கூடி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையே தற்பொழுது நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அனைத்து சமய தலைவர்களையும் சந்தித்து இந்த புதிய சட்ட திருத்தம் தொடர்பில் அவர்களுக்கு விளக்கம் அளித்து வருகின்றார்கள். இது இவ்வாறாக இருக்கின்ற பொழுது மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீட மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளதாக தற்பொழுது அதிக அளவிலே பேசப்படுகின்றது. எவ்வாறாக இருந்தாலும் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் இன்று நீதி அமைச்சரிடம் வினவிய போது அது சம்பந்தமாக ஜனாதிபதி தனக்கு அறிவிக்கவில்லை என்றும் அவ்வாறு அந்த கடிதத்தில் இருக்கின்ற விடயங்கள் தொடர்பில் தெரியாமல் எதனையும் கூற முடியாது என்று நீதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அந்த கடிதத்தில் என்ன உள்வாங்கப்பட்டிருக்கிறது விடயம் தொடர்பிலே இன்னும் ஒரு சிக்கல் தான் தொடர்ந்தும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. எவ்வாறாக இருந்தாலும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இவ்வாறாக மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீட மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் அனுப்பிய கடிதத்திலே இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தான் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட சில தரப்பினர் கூறுகின்றார்கள். தேரர்கள் தற்போதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். எவ்வாறாக இருந்தாலும் இது தொடர்பாக ஜனாதிபதியோ அல்லது உத்தியோகபூர்வ செய்தித்தளங்களிலோ இது சம்பந்தமாக எந்த தகவல்களும் வெளியாகவில்லை. இந்த கடிதத்தில் உள்ளடக்கம் என்ன என்பது சம்பந்தமாக எவ்வாறாக இருந்தாலும் இந்த விடயம் சம்பந்தமாக தற்பொழுது பெரும் பேசுபொருளாக அமைகின்ற விடயம் என்னவென்றால், மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீட மகாநாயக்க தேரர்களுடைய தேரர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களா என்ற விடயம்தான். எவ்வாறாக இருந்தாலும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அண்மையிலேயே மகாநாயக்க தேரர்களை சந்தித்திருந்தார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற போது குறிப்பிட்டிருந்தார், மக்களுக்கு நலனான விடயங்களை செய்யுமாறே தேரர்கள் குறிப்பிட்டதாகவும் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் விடயங்களை மாத்திரமே செய்யுமாறு தேரர்கள் குறிப்பிட்டதாக நீதி அமைச்சர் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இன்று அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் உறுப்பினர்களை நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உள்ளிட்ட அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் இன்று சந்தித்திருந்தார்கள். இந்த சந்திப்பிலே பிரதி சபாநாயகர் அதே போன்று பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த சந்திப்பு தொடர்பிலே தற்பொழுது பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன. உண்மையிலே உள்ளே கலந்துரையாடப்பட்ட விடயங்கள், அதிகளவிலான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. அது சம்பந்தமாக நீதி அமைச்சரும் வெளியே வந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். நீதி அமைச்சர் இந்த ஊடக சந்திப்பிலே ஊடகங்களுக்கு கருத்திடும்போது தெரிவித்திருந்தார், குறிப்பாக ஜம்மியத்துல் உலமாவுடைய உறுப்பினர்கள் கூறிய விடயம் என்னவென்றால், அதே போன்றுதான்
மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மாத்திரமே செய்யுமாறு ஜம்மியத் உலமாவுடைய உறுப்பினர்கள் உலமா சபையின் உறுப்பினர்கள் குறிப்பிட்டதாக நீதி அமைச்சர் கூறியிருந்தார். மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற, நாட்டுக்கு நன்மை கிடைக்கின்ற விடயங்களை செய்யுமாறு அவர்கள் எமக்கு அறிவுரை வழங்கியதாக நீதி அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்தினுடைய உள்ளடக்கம் அரசாங்கம் முன்னெடுக்க வருகின்ற செயற்பாடுகள் தொடர்பில் நாங்கள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு தெளிவுபடுத்தியதாக நீதி அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதே போன்று ஜம்மியத்துல் உலமாவும் சில ஆலோசனைகளை தமக்கு வழங்கியதாக நீதி அமைச்சர் தெரிவித்திருந்தார். எவ்வாறாக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டத்துக்கே தாங்கள் செல்லவிருப்பதாக நீதி அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதே போன்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதன்போது நீதி அமைச்சர் ஒரு அழகான பதிலை வழங்கியிருந்தார். கட்டாயமாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் என்ற வகையிலே அவர்கள் இது தொடர்பில் கருத்துக்களை வெளியிட வேண்டும். அவருடைய கருத்துக்கள் எமக்கு மிக முக்கியமானவை. ஏனென்றால் அவர்கள் தொழில் ரீதியாக சட்டத்தரணிகள். ஆகவே சட்டம் சார்ந்த விடயங்களில் நாங்கள் திருத்தங்களை மேற்கொள்கின்ற பொழுது சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகள் கட்டாயம் தேவை என்று நீதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அவர்கள் கூறுகின்ற விடயங்களின் நல்ல விடயங்கள் இருந்தால் அதனை நாங்கள் இதிலே சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் நீதி அமைச்சர் கூறியிருந்தார். எவ்வாறாக இருந்தாலும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக தற்பொழுதே ஒரு பெரும் பேசுபொருள் கருத்தாடல் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்று அகில இலங்கை ஜம்மியத் உலமாவினுடைய உறுப்பினர்களை நீதி அமைச்சர் சந்தித்த போது இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தம் தவிர்ந்த மேலும் சில விடயங்கள் தொடர்பில் அங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக எமக்கு தெரியும் முஸ்லிம் விவாகரத்து சட்டம் தொடர்பிலே நீண்ட காலமாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்பு. அந்த விடயம் சம்பந்தமாக இன்று கலந்துரையாடியதாக நீதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கான ஒரு விரைவாக ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக நீதி அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதே போன்று எமக்கு தெரியும் அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகள் இன்னும் துறைமுகத்திலே இன்னும் இருக்கின்றது. அதனை இன்னும் வெளியிடப்படாமல் இருக்கின்றது. அதனை வெளியே கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது. அது சம்பந்தப்பட்ட சில சிக்கல்கள் காணப்படுகின்றன. இதுவும் கடந்த சில வருடங்களாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பிலே இங்கு கலந்துரையாடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இது சம்பந்தப்பட்ட விடயங்களும் எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றுதான் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்குகின்ற மேலும் பல பிரச்சனைகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடியதாகத்தான் நீதி அமைச்சர் இன்று இந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்திருந்தார். அதே போன்று அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் உறுப்பினர்களை இவர்கள் நீதி அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் சந்தித்த போது 22வது அரசியலமைப்பு திருத்தம் தவிர்ந்த மேலும் சில விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடியிருக்கின்றார்கள். குறிப்பாக எமக்கு தெரியும் முஸ்லிம் விவாகரத்து சட்டம் தொடர்பிலே நீண்ட காலமாக ஒரு சர்ச்சை காணப்படுகின்ற அதற்கான ஒரு தீர்வு விடயங்கள் சம்பந்தமாக இங்கு ஆராயப்பட்டதாக நீதி அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆகவே இது சம்பந்தமாக ஜம்மியத்துல் உலமாவுடைய உறுப்பினர்களும் இவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கம் என்ற வகையில் இதற்கான ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும், நியாயமான ஒரு விடயத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகத்தான் நீதி அமைச்சர் இதன்போது தெரிவித்திருந்தார். அதே போன்று நமக்கு தெரியும் அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகளை வெளியிடுவதிலே இன்னும் சர்ச்சை நீடிக்கின்றது. கடந்த சில வருடங்களாக அந்த பிரச்சனை காணப்படுகின்றது. அதற்கான தீர்வு விடயங்கள் சம்பந்தமாக நீண்ட காலமாக ஆராயப்படுகின்றது. ஆனால் இன்னும் ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. அது சம்பந்தமாகவும் இன்றைய சந்திப்பின் போது ஆராயப்பட்டதாகத்தான் வெளியிலே ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற பொழுது நீதி அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதே போன்று முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கின்ற பல பிரச்சனைகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் பொழுது ஆராயப்பட்டிருக்கின்றது. ஆகவே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் இது சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றது. மக்கள் நலன் சார்ந்த விடயங்களுக்கு அரசாங்கம் ஆதரவு வழங்க வேண்டும், அந்த விடயங்களைத்தான் அரசாங்கம் முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஜம்மியத்துல் உலமாவும் இன்று இந்த சந்திப்பின் பொழுது நீதி அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது தற்பொழுது 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலே இந்த கருத்தாடல் ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது மல்வத்து மகாநாயக்க தேரர்கள், அதே போன்று அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட தேரர்களுடைய கருத்துக்கள், அதே போன்று அனைத்து சமயங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைவர்களை சந்தித்து இவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே போன்று எமக்கு தெரியும் இந்த சிறைச்சாலை சம்பவங்கள் தொடர்பிலான விடயங்களும் தற்பொழுது பேசுபொருளாக நாட்டிலே மாறியிருக்கின்றது. பல சிறைச்சாலைகள் இடம்பெற்ற சம்பவங்களின் பின்னர் இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு வெளி சதி இருக்கின்றதா என்ற விடயம்தான் தற்பொழுது ஆராயப்படுகின்றது. அது சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக நீதி அமைச்சர் தெரிவித்திருந்தார். இன்றைய ஊடக சந்திப்பிலும் கூட ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட நீதி அமைச்சர் அதை குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக தற்பொழுது மிக முக்கியமாக நாளைய தினத்தை பொறுத்த மட்டிலே நாளை
3 அறிக்கைகள் வெளியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சிறைச்சாலை சம்பவங்கள் தொடர்பிலே 3 அறிக்கைகள் வெளியாக இருக்கின்றன. இதிலே எந்தெந்த தரப்பினர் சம்பந்தப்பட்டிருக்கின்ற விடயம் இதிலிருந்து சில வேளை வெளிவருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதேபோன்று நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பிலே கட்டுவல்கேகம சுரேஷினுடைய விடயம்தான் தற்பொழுது பெரும் பேசுபொருளாக மாற இருக்கின்றது. அவர் தனக்கு உடற்பயிற்சி செய்வதற்காக வழங்கிய நேரம் போதாது என்பதனால் தான் அந்த கைதி இந்த பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் தான் 2 தரப்பினருக்கிடையே இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் தற்பொழுது துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 62 சந்தேக நபர்களிடம் இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. ஆகவே நாளைய தினத்தை பொறுத்தமட்டிலே மிக முக்கியமான அறிக்கைகள் வெளியாக இருக்கின்றன. உண்மையிலே சிறைச்சாலை சம்பவங்களோடு யார் தொடர்புகின்ற விடயம்தான் தற்பொழுது மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே உண்மையிலே சிறைச்சாலையிலே இடம்பெறுகின்ற சம்பவங்களிலே பின்புலத்திலே சதி இருப்பதாக தற்பொழுது அரசாங்கம் கூறுகின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் விசாரணைகளின் போதுதான் சரியான தகவல்கள் வெளியாகும் என்றுதான் தற்பொழுது அரசாங்கம் தெரிவிக்கின்றது. ஆகவே அந்த விசாரணை அறிக்கைகள் வெளியாகும் வரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாளாந்த செய்திகளை விரிவாக அறிந்து கொள்வதற்காக வியாசாரி 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.